வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இப்போது இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7 ஜென்மம்னு சொல்கிறாங்க இல்லையா? இதே மற்ற மதங்கள் என்னென்ன மதங்கள் இருக்குது? இப்போ நம்ம இந்தியாவில் வந்து வச்சுக்கலாம். இந்தியாவில் வந்துட்டு கிறிஸ்தவ மதம் இருக்குது, அதே மாதிரி முஸ்லீம் மதம் இருக்குது இல்லையா? இந்த 3 மத மக்கள் தான் வந்துட்டு பெரும்பான்மையாக வந்துட்டு இருக்காங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜெயினர்கள் வந்துட்டு இருக்காங்க. ஜெயினர் அதே இந்த புத்த மதத்தை சேர்ந்தவங்க இவெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்போது காமனாக வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்ஸ், ஓகேவா? இந்த 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 2 மதத்தோட நம்ம மதம் வந்துட்டு வந்து பெஸ்ட்டானது. ஓகேங்களா? பெஸ்ட்டானது அப்படின்ட்டு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மற்ற மதத்தில் பார்த்திங்கன்னா மற்ற மதத்தில் இல்லாத ஒரு வாய்ப்பு வந்துட்டு நம்ம மதத்தில் இருக்குது. அது என்ன வாய்ப்பு அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஒரு ஆன்மா வந்து பிறவி இது எடுக்கிறதுக்கு 7 முறை வந்துட்டு அந்த ஆன்மா வந்து பிறவி எடுக்கும். 7 வாய்ப்பு வந்து அந்த கடவுள் வந்து தருவார். நமக்கு தெரியுமில்ல, 7 ஜென்மங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? ஜென்மம்னா என்ன? பிறவி எடுக்கிறது, சரியா? வாய்ப்பு தர்றது. 7 முறை அந்த கடவுள் இந்து மதத்தில் அந்த வாய்ப்பை தரார். எதுக்காக? அவர் போயிட்டு அடையணும், அந்த கடவுளை போயிட்டு அடையணும் அப்படின்றதுக்காக அவர் 7 முறை அந்த வாய்ப்பை வந்து தராரு. இந்த வாய்ப்பு வந்துட்டு கிறிஸ்தவ மதத்துலேயோ இல்லை முஸ்லீம் மதத்துலேயோ வந்துட்டு இல்லை இல்லைங்களா? அப்போது நம்ம மதத்தில் இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை வந்துட்டு இந்த மனித பிறவியை எடுத்த இந்த வாய்ப்பை வந்துட்டு நம்ம சரிவர பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா? சரிவர பயன்படுத்தி நம்ம வந்து நோக்கத்தை நம்ம பார்த்தோம்னா, நமக்கு இந்த மனித பிறவி அடுத்த முறை இருக்கா இல்லையா, இல்லை பிறவி இருக்கா, இல்லையா, இல்லை பிறவி இருந்தாலும் அது வந்து மனித பிறவியாக இருக்குமா, இல்லை மனித பிறவி இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறதுனா இந்த பிறவியில் நம்ம வந்துட்டு எந்தெந்த மாதிரி செயல் செய்கிறோமோ அதை பொறுத்திருக்கு. ஓகேவா? ஆனால் அது என்ன 7 முறை தான் அது வந்து கிடைக்கும். இப்போ இது கலியுகம். இந்த கலியுகம் முடியறதுக்குள்ளே சொல்கிறேன், அத்தனை ஆன்மாக்களும் எத்தனை கோடிக்கணக்கான எண்ணிலடங்கு ஆன்மாக்கள் பிறவி வந்துட்டு எடுக்கிறதுக்கு, அந்த மனித பிறவி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு நமக்கு கிடைக்குமா, கிடைக்க வேண்டாமா, எல்லாமே வந்துட்டு இந்த நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் இருக்குது. ஓகேவா? அதனால் இந்த பிறவியை நம்ம வந்து வீணாக்கக்கூடாது. நம்ம இது வந்த நோக்கம் என்னவோ அதில் மட்டும் கவனத்தை செலுத்தி நம்ம போயிடணும். ஓகேவா? நன்றி.